வணக்கம், நான் உங்கள் மோகனா. 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி. இதை பாருங்க, பெயரில் நீளம் பாருங்க. உலகளவில் மிக நீளமான பெயர் கொண்ட இடங்கள் ஒன்று நியூசிலாந்தின் தெற்கு ஆக்ஸ் விரிகுடா பகுதியில் அமைந்துள்ளது. அங்குள்ள வைபுகுரா நகரத்தின் தெற்கே போராங்கவ் அருகே உள்ள ஒரு மலைக்குத்தான் அந்த நீளமான பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது தெரியுமா? 85 எழுத்துக்கள். அங்கு பெயர் பலகை அமைத்து 5 வரிசைகளாக பெயரை எழுதி பதித்திருக்கிறார்கள். 85 எழுத்துக்களையும் கொண்டு நீளமாக பெயரை உச்சரிக்க சிரமமாக இருக்கும் என்பதால் சுருக்கமாக டவும்டா என்று அழைக்கிறார்கள். இது கடல் மட்டத்தில் இருந்து 305 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. மலையை சுற்றிலும் பசுமையான புல்வெளி மற்றும் அமைதியான சூழல் நிலவுகிறது. அதனால் சுற்றுலா பயணிகள் பார்வையிட ஒரு அழகான இடமாக அமைகிறது. உலகின் மிக நீளமான பெயர் பலகை முன்பு சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பதால் இது மிகவும் பிரபலமான இடமாக மாறி உள்ளது. தேனீக்கூடு. இந்த பாருங்க, தேனீக்கூடு. மலையடிவார பகுதியில் இருக்கும் விவசாய நிலங்களுக்குள் யானைகள் புகுந்து பயிர்களை தேசப்படுத்தும். அதை தடுக்க விவசாயிகள் வேலி அமைப்பதுண்டு. ஆப்பிரிக்காவில் விவசாயிகள் வேலிக்கு மத்தியில் தேனீக்கூடுகளையும் வரிசையாக விளை நிலங்களில் நிறுத்துகிறார்கள். யானைகள் தேனீகளுக்கு பயப்படும் என்பதால் அவற்றிடம் இருந்து பயிர்களை காக்கும் முயற்சியாக இதனை செயல்படுத்துகிறார்கள். இந்த தேனீக்கூடு வேலிகள் தேனை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்தையும் வழங்குகின்றன. புது கவிதைகள் இணைய சேவை. அம்மாவின் பாசம் இசை துணை. இந்த பாருங்க, ஒவ்வொரு முறையும் வீட்டிற்கு வந்து போகும் அக்காவுடன் செம்பருத்தியாகவும் மல்லிகையாகவும் மாங்கன்றாகவும் மருதாணி செடியாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறது அம்மாவின் பாசம். இது சோ சரணபவன், ராணிப்பேட்டை. இசைத்துணை. நீயின்றி தொடரும் பஸ் பயணத்தில் நினைவுகளை கடக்கும் முயற்சியில் புத்தகத்தை கையில் அடிக்கிறேன். இதயம் துளைத்து மீண்டும் நுழைகிறாய். நம் இருவருக்கும் பிடித்த பாடல்களில் வரிகள் வழியே. கி. சரஸ்வதி, ஈரோடு. இணைய சேவை பாருங்க. எவரெஸ்ட் சிகரத்தின் நேபாள அரசு மொபைல் டவர்களை நிறுவி 4G இணைய சேவை அளித்துள்ளது. அங்குள்ள அடிவார முகாம் உள்ளிட்ட உயரமான இடங்களில் இது அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் உலகின் உயரமான இந்த சிகரத்தில் ஏறுபவர்கள் தங்களுக்கு நெருக்கமானவருடன் வீடியோ அழைப்பிலும் பேச முடியும். எவரெஸ்ட் சிகரத்தை சுற்றியுள்ள பகுதியில் சீன 5G சேவை கிடைக்காத ஏற்பாடு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அப்புறம் பாருங்க, உறையாத குளம். அண்டார்டிகா என்றால் பனிப்பிரதேசம் தான் நினைவுக்கு வரும். கண்ணில் தென்படும் இடங்களெல்லாம் பெரும்பாலும் பனி படர்ந்துதான் காட்சியளிக்கும். அங்கும் விதிவிலக்கும் அளிக்கும் இடங்களும் உள்ளன. ஆம், ரைட். பள்ளத்தாக்கின் மேற்கு முனைவில் அமைந்திருக்கும் சிறிய மற்றும் ஆழமற்ற குளம் டான் ஜுவான் அண்டார்டிகாவில் அமைந்துள்ள ஏரிகளுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் உப்புத்தன்மை கொண்டதாகும். உப்பு தன்மை கொண்ட குணமாகும். 45.8% உப்புத்தன்மை கொண்டிருப்பதால் -50°C வரை குறைந்த வெப்பநிலை நிலவினாலும் இந்த குளம் உறையாமல் திரவமாக இருக்கிறது. 1961ஆம் ஆண்டு இந்த குளம் கண்டுபிடிக்கப்பட்டது. பரவசம் பாருங்க. துளிர்விடும் முன் விதை வெடிக்கும் சின்ன ஓசையை இசையாய் கேட்டு பிரசவமான பரவசம் அடைகிறாள் பூமி தாய். இதை பாருங்க, துடுப்பதி வெங்கண்ணா, கவுண்டச்சிபாளையம். இதுக்கெல்லாம் பிரைஸுங்க. கருணை. வியர்வை வழிந்தோடும் விவசாய கண்ட மேகம் வேகம் குறைத்து மெதுவாய் நகர்கின்றது. கொஞ்சம் நேரமாவது அவர் நிழலில் நிற்கட்டுமே என்று. மருத வடுகநாதன், வேதாரண்யம்.
அணிவகுப்பு பாருங்க. திருவிழாவில் முனியடித்து வாங்கி சென்ற அன்னதானத்திலிருந்து சிதறிய அன்னத்தை கட்டுக்கோப்பாக அணிவகுப்பு நடத்தி எடுத்துச் சென்றன எறும்புகள். வி. கு. விக்னேஷ், சிறுகளம்பூர், வேலூர். தேவையும் ஆசையும். பறப்பதற்குத்தான் பறவைக்கு வானம் தேவை, வசிப்பதற்கு சிறு கூடு போதும். மனிதனின் ஆசைகள் வானத்தை போன்றவை, அவனது தேவைகளை சிறு கூட்டை போன்றவை. தேவைகளை மட்டும் ஆசைகளாக கொண்டால் ஆசைகளுக்கு தேவைகள் இருக்காது. சா. மதிவாணன், திருச்சிபுரம். குடும்ப மலர் பாருங்க. குழந்தை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம் என ஒவ்வொரு காலகட்டத்திலும் நண்பர்கள் கிடைத்து கொண்டே இருப்பார்கள். பழைய நட்பு, புதிய நட்பு என நட்பின் பரிமாணம் மாறுபடுமே தவிர நல்ல நண்பர்கள் என்றொன்றும் தொடர்பில் இருப்பார்கள். ஆனால் வேலைக்கு சென்ற திருமண பந்தங்கள் நுழைந்த பிறகு நட்பு வட்டத்துடனான தொடர்பு மெல்ல மெல்ல விலகத் தொடங்கும். வேலை, குடும்பம், குழந்தை பராமரிப்பு, நிதி நெருக்கடி போன்ற விஷயங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஆக்கிரமித்து நட்பு மங்க ஆரம்பித்துவிடும். ஒரு காலகட்டத்தில் நல்ல நண்பர்களை கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதற்கு இடம் கொடுக்காமல் திருமணத்திற்கு பிறகும் நட்பு வட்டத்தை வலிமையாக வைத்துக்கொள்ள சில விஷயங்களை பின்பற்றினாலே போதும். சிறிய விஷயங்களை கொண்டாடுங்கள். உங்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை கொண்டாடுவது அவர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பை உயர்த்தும், நட்பும் மேம்படுத்தும். அது பிறந்த நாள், திருமண நாள், பண்டிகை நாள் என எதுவாக இருக்கலாம். 30 நாள் முதல் 40 வயது வரையிலான காலகட்ட நண்பர்கள் சிலருக்கு கடினமானதாக இருக்கலாம். அந்த சமயத்தில் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது நட்பே இன்னும் வலிமையாக்கும். ஆடியோவாக பதிவு செய்யுங்கள். நண்பர்களை தவிர்க்காதீர்கள். குறுஞ்செய்தி மூலம் நட்புக்கு உயிர் கொடுங்கள். மன்னிப்பு கேளுங்கள். குடும்ப உறவாக மாறுங்கள். 30 வயது முதல் 40 வயது வரையிலான காலகட்டத்தில் வேலை, குழந்தை, குடும்பம் என குறுகிய வட்டத்துக்குள்ளேயே பலருக்கும் வாழ்க்கை பயணம் கற்று கொண்டிருக்கும். அந்த சூழலில் நண்பர்களுடன் நெருக்கமான புத்தகத்தை தொடர்வது சவாலானது. பள்ளி நண்பர்களை, கல்லூரி நண்பர்களை என்று ஒன்றாக ஓரிடத்து சந்திப்பதற்கு முயற்சி எடுத்தாலே, அவர்களின் வீட்டு விசேஷங்களை பங்கேற்க அழைத்தாலோ அங்கு செல்ல திட்டமிடுங்கள். ஆரம்ப நிலையிலேயே என்னால் அங்கு செல்ல முடியாது, நிறைய வேலை இருக்கிறது, குடும்ப சூழல் ஒத்துக்கொள்ளாது போன்ற முடிவுக்கு வராதீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை ஒன்றாக சந்திக்க கிடைத்திருக்கும் வாய்ப்பாக அதனை கருதுங்கள். அந்த எண்ணமே நண்பர்களை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்ற ஆர்வத்தை தாண்டிவிடும். நெருக்கமான புதிய நண்பர்கள் தொடர்பு கொண்டு அங்கு செல்வதை உறுதி செய்யுங்கள். திருமணத்திற்கு பிறகு செம்மித்தமாக வேலை நிமித்தமாக நண்பர்கள் பலரும் வெவ்வேறு இடங்களில் வசிக்கும் நிலை ஏற்படும். அதனால் அவர்களை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காது. நீண்ட நேரம் செல்போன் உரையாடல் ஈடுபட முடியாது. அப்படி சந்திக்கவோ பேசவோ வேண்டியதில்லை. ஒரு மெசேஜ் மூலமாக அவர்களுடன் தொடர்பை உயிர்ப்பித்து விடலாம். நீ நலமாக இருக்கிறாயா, உன்னை பற்றி யோசித்து கொண்டிருந்தேன் என்பது போன்ற குறுஞ்செய்தியே போதுமானது. அதுவே நட்பின் ஆழத்தை சொல்லிவிடும். பழைய நினைவுகளை இருவரிடத்திலும் கிளந்தெழ செய்துவிடும். தினமோ வாரம் ஒரு முறையோ மெசேஜ் அனுப்ப வேண்டியதில்லை. மாதம் ஒரு முறை மெசேஜ் அனுப்பினாலே போதும். அவராகவே உங்களுடன் பேச தொடங்கி விடுவார். அப்புறம் பாருங்க, நண்பர்களுடன் செல்போனில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காத பட்சத்தில் ஓய்வு நேரங்களில் பழைய நட்பை ஆசை போட்டு பாருங்கள். நிச்சயம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நினைவுக்கு வந்து சேரும். அந்த சமயத்தில் நண்பர்களுடன் அடித்த அரட்டையை குரல் பதிவாக மீண்டும் நினைவூட்டி அவர்களுக்கு அனுப்புங்கள். குறுஞ்செய்திகளை விட குரலில் உணர்ச்சிகள் அதிகம் வெளிப்படும். சிரிப்பு, கேலி, கிண்டல், அன்பு எல்லாம் அதில் கலந்திருக்கும். வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்தும் கூட நண்பர்களிடம் பேசாமல் இருக்கலாம். வாழ்க்கையின் நெருக்கடியான காலகட்டமாக அது அமைந்திருக்கலாம். அந்த சமயத்தில் நண்பர்கள் பற்றி சிந்திக்காமலோ பேசாமலோ இருப்பது தவறில்லை. நட்பு வலுவாக இருந்தாலும் அது காலம் கடந்தும் நீடித்து நிலைத்திருக்கும். ஒருபோதும் முறிந்து போகாது. ஆனால் நீண்ட காலம் தொடர்பு கொள்ளாமல் இருந்ததற்கான காரணத்தை குறிப்பிட்டு சொல்லிவிட வேண்டும்.
இதுதான் வரை தொடர்பு கொள்ளாமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்காதீர்கள். அந்த செயல் அவரவருக்குள்ளும் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். தானும் பேசாமல் இருந்து விட்டோமே என்று வருத்தப்படுபவர். இதன் பிறகு யார் முதலில் பேசுவது என்ற எண்ணம் மறைந்து போய்விடும். அது நட்பை இன்னும் வலிமையாக்கிவிடும். அப்புறம் பாருங்க, கிழங்குகளை உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் சீக்கிரம் வேகாது. சாதம் கொதிக்கும் போது 2 துளி எலுமிச்சை சாறு பிழிந்தால் வெண்மையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சீவியதும் சிறிது பைத்தம்பருப்பு மாவை தூவி சிப்ஸ் செய்தால் மொறுமொறுப்பாக இருக்கும். பால் பாயசம் செய்யும்போது பாதாம் பருப்பை அரைத்து சேர்த்தால் பாயசம் சுவையாக இருக்கும். ரவா தோசை செய்யும்போது 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தால் தோசை நன்கு சிவந்தும் பொறுமொறுப்பாகவும் இருக்கும். சேமியாவை வாணலில் வைத்துவிட்டு உப்புமா செய்தால் ஒன்றுடன் ஒன்றாக ஒட்டாமல் இருக்கும். கோதுமை அல்வா செய்யும்போது வெந்நீர் தெளித்து நெய் கலந்து கிளறினால் சுவையான மணமும் கூடும். பச்சை மிளகாய் காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டால் பெருங்காயம் கட்டியாமல் மிருதுவாக இருக்கும். வத்த குழம்பு தயார் செய்யும் போது அவரை, கத்திரி, கொத்தவரங்காய், வத்தல்களை 15 நிமிடம் வெந்நீரில் ஊற வைத்து குழம்பில் சேர்த்தால் சீக்கிரம் வெந்துவிடும். எலுமிச்சை, தக்காளி, புளி, தேங்காய் சாத வகைகள் செய்யும் முன்பு சாதத்தை ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வைத்து பின்னர் செய்தால் உதிரியாய் சுவையாக இருக்கும். வடை மாவில் அரை கப் சாதத்தை பிசைந்து வடை தயாரித்து மெதுவாக இருக்கும். எண்ணெய் அதிகம் குடிக்காது. VS மங்கை, சென்னையிலேருந்துங்க. தெரியுமா, வானவில் என்பது ஒரு மாயை. வானிலிருந்து பூமியை நோக்கி வரும் மழைநீர் துளிகளுக்கு சூரிய ஒளி ஒன்றையும் போதும் விலகல் காரணமாக ஏற்படும் பிரதிபலிப்பு தான் நாம் காணும் அழகான வண்ணங்களை உருவாக்கிறது. சமையல் டிப்ஸுங்க. ஒவ்வொரு நாட்டிலும் ஆண் பெண் அதாவது வித்தியாசங்க. ஒவ்வொரு நாட்டிலும் ஆண் பெண் வித்தியாசம் மாறுபட நிலவுகிறது. ரஷ்யாவில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி பெண்கள் 53.63% பேர் இருக்கின்றனர். ஆண்கள் 46.37% பேர் தான் உள்ளனர். ஆண்களை விட பெண்கள் சுமார் 1 கோடி பேருக்கு மேல் அதிகம் உள்ளனர். அதாவது ரஷ்ய மக்கள் தொகை 14.4 கோடி, 7 கோடி 72 லட்சம். ஆண்களின் எண்ணிக்கை சுமார் 6 கோடி 67 லட்சம். 100 பெண்களுக்கு 86.47 என்ற விகிதத்திலேயே ஆண்கள் உள்ளனர். குடும்ப உறவாக மாறுங்கள். திருமணத்துக்கு பிறகு நண்பர்களுடன் போதிய நேரத்தை செலவிட முடியாத பட்சத்தில் நட்பை குடும்ப உறவாக மாற்றுவதற்கு முயற்சிக்கலாம். நெருங்கிய நண்பர்கள் உங்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உங்கள் குடும்ப நலனில் அக்கறை கொள்வார்கள். குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், டீனேஜ் வயதினர், வயதில் மூத்தவர்கள் அனைவரையும் ஒன்றாக அமர வைத்து நண்பர்களுடன் சந்திப்பை நிகழ்த்தலாம். அது நண்பர்களுக்காக தினமும் நேரம் ஒதுக்குவதை குறைக்கும். அனைவருக்கும் ஒன்றாக அமர்ந்து குடும்ப நிலவரம், நாட்டு நடப்புகளை பேசி பொழுதை போக்கலாம். நட்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.